பொதுவாக எல்லா இடங்களிலும் இடதுசாரிகளை பற்றி ஒரு குறைவான ஒரு மதிப்பீடு பொதுவாக முதலாளித்துவ சமூகத்தால் மிக வேகமாக உலகம் முழுவதும் பரப்பி வரக்கூடிய ஒரு காலம். நம்முடைய கட்சியினுடைய 4வது அகில இந்திய மாநாடு பாலக்காடு நகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. 1953 நினைக்கிறேன். ஒரு 450 பேர் அளவுக்கு பிரதிநிதிகள் பங்கெடுக்கிறாங்க. தொடரில் இவர்கள் இந்த எல்லாத்தையும் தகுதியாகி படிவத்தில் நம்ம கேட்போம்ல, சிறை அனுபவம், அதே போல் தலைமறைவு அனுபவம். இந்த 450 தோழர்களுடைய கிரெடென்ஷியல் ஃபார்மை வாங்கி தகுதியாகி படிவத்தை வாங்கி அதையெல்லாம் தொகுத்து பார்க்கிற போது மாநாட்டில் பங்கெடுத்து கொண்ட 450 தோழர்களும் சராசரியாக சிறையிலிருந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிறையில் இருந்த ஆண்டுகள் மொத்தம் 450 பேரை நம்ம பச்சு பார்த்தோம் சொன்னால் 3.5 ஆண்டு காலம் ஒவ்வொரு தோழரும் தனித்தனியாக சிறையில் இருந்திருக்கிறார் என்பது நம்முடைய மாநாட்டு ஆவணம் சொல்லுது. அப்படின்னா ஒட்டுமொத்த ஆண்டு ஏறக்குறைய 3000 சில்லற வருஷம் 450 பேர் சேர்ந்து சிறையில் இருந்திருக்காங்க. அதே போல் 450 உறுப்பினர்களும் சேர்ந்து பிரதிநிதிகளும் தலைமறைவாக இருந்த காலம் ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆகவே தோழர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஒரு விதமான நெருக்கடியை சந்திச்சாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடி களத்தில் RSS BJP என்கிற நவபாசிச சக்திகளை நம்ம எல்லா இடங்களையும் சந்திக்கிற ஒரு காலமாக இருக்கு. இந்த காலத்தில் தான் அவ்வளோதான், இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை, இடதுசாரியினுடைய கதை முடிஞ்சு, கம்யூனிஸ்டுகள் பழைய பலத்தோடு இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி முன்ன மாதிரி இல்லை. எடப்பாடியே பேசுகிறாரு 4 நாளைக்கு முன்னாடியே, எங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை காணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஏதோ தெரியாமல் பேசப்படுவதெல்லாம் கிடையாது. நம்முடைய தோழர்களுடைய உள்ளாற்றலை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பேசப்படுகிறது. திட்டமிட்டு முதலாளித்துவம் இந்த பிரச்சாரத்தை ஊதி பெருசாக்குறது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தோழர்களே, உலகம் முழுவதும் இடதுசாரிகளை குறித்து இவர்கள் தடமழிந்து போனார்கள். இவருடைய சுவடு இல்லாமல் போய்விட்டது. இடதுசாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் இடதுசாரி குணத்தோடு இல்லை என்கிற வெளியிருந்து செய்யப்படக்கூடிய பிரச்சாரத்திற்கு நம்முடைய தோழர்கள் கூட கணிசமாக பலியாக இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது. இது ஒரு வகையான ஒரு உளவியல் சிக்கலாக இன்றைக்கு மாறி இருக்கு. நம்முடைய கி ராஜநாராயணனுடைய ஒரு கதையில் ஒரு கிராமத்தில், ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு பயில்வான் இருப்பான். கொஞ்சம் இயல்பில் கொஞ்சம் மோசமான ஆள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பலரை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது மாதிரியான ஒரு சட்டவிரோதமான காரியங்களை, மக்கள் விரோதமான பணிகளை பூரா செய்கிற ஒரு பயில்வான். கொஞ்சம் மோசமான கேரக்டர் உள்ள ஒரு பயில்வான். யாராலையும் அவனை மோத முடியல, அடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் படை முயற்சி எடுக்கிறாங்க, இவனை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு சொல்லி. அவங்க ரொம்ப நாள், ஏன்னா நிறைய பேர் கூட்டம் அடிக்கிற போதும் அடிக்க முடியல அவனை. அவங்க பூரா சேர்ந்து திட்டமிடுறாங்க. அவர் வருகிற போது ஒரு நாள் காலையில் அவர் எப்போது எழுந்திருப்பார்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. கண் விழிச்ச உடனே ஒருத்தர் போய், என்னென்ன உடம்பு சரியில்லையா, ஒரு மாதிரி இருக்கீங்களே, முகத்தை பார்த்து எப்படியோ இருக்குன்னு கேட்குறாரு. நல்லா தானடா தூங்கினேன், ஏண்டா போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மணிக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார். காலைல டீ சாப்பிட போகிறப்ப கடையில் ஒருத்தர் கேட்குறாரு, அங்கே போனால் ஹோட்டலில் ஒருத்தர் கேட்குறாரு, நடந்து போகிறப்ப கேட்குறாரு. இப்படி அவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் கேட்குறான். அண்ணா என்னென்ன இப்படி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா ரொம்ப இதாக இருக்குண்ணே, பாவமாக இருக்குண்ணே, ஏன்னா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறான். அவனுக்குள்ளேயே ஒரு உளவியல் அன்னைக்கு பகல் முழுவதும் நடக்கு. இரவு ரொம்ப திறமையான ஒருத்தன் போகிறான், அண்ணா நீங்கள் நடக்காதீங்கண்ணே, உங்களை பார்த்தா ரொம்ப இதாக இருக்குண்ணே, நீங்கள் படுங்கண்ணேன்னு சொல்லி படுக்க வச்சுறாங்க. இதை ராஜநாராயண ஒரு கதையில் ரொம்ப அருமையாக வர்ணிச்சிருப்பார். தோழரில் ஒரு கெட்டவன்றதை மட்டும் இப்போ நீங்கள் மறந்துடுங்க. இந்த உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பயில்வானையும் சாச்சுரும் என்பதை மறந்துடாதீங்க. இந்தியாவில், உலகத்தில் இன்றைக்கு இடதுசாரிகள் பலமிழந்து போனார்கள் என்கிற ஒரு உளவியல் தாக்குதலை நமக்கு எதிராக முதலாளித்துவ சமூகம் தொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதற்கு தோதா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, உள்ளாட்சி மன்றங்களில் நம்மால் கணிசமான வெற்றியை பெற முடியவில்லை. இதையெல்லாம் காரணமாக வைத்துக்கொண்டு நம்மீதான இந்த உளவியல் ரீதியான ஒரு போரை
இருக்கிற போர்லேயே பெரும் போர் உளவியல் போர் தான். அப்படிப்பட்ட போரை நம் மீது தொடுக்கிறாங்க. தொடரில் நம்முடைய அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கிட்ட நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 2014 நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் நம்ம ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு தேர்தல். 2014 தோல்விக்கு பிறகு யெச்சூரியை பார்த்து பத்திரிகையாளர், உண்மையிலேயே நலம் விரும்பிகள், எதிரிகள் அல்ல, இடதுசாரிகளை விரும்புகிற பத்திரிகையாளர்கள் யெச்சூரியை பார்த்து கேட்டாங்க, இவ்வளவு கம்யூனிஸ்டுகள் பலமிழந்து போயிட்டீங்களே, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், அதனுடைய பலத்தை மீட்டெடுக்க முடியுமா என்று கேட்டாங்க. தோழர் யெச்சூரி அமைதியாக பதில் சொன்னார், கம்யூனிஸ்டுகளினுடைய பலம் உண்மையில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் அல்ல. அதெல்லாம் நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்பதெல்லாம் நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் கம்யூனிஸ்டுடைய பலம் இந்த மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல. உண்மையில் கம்யூனிஸ்டுகளுடைய பலம் உலகம் முழுவதும் எங்கே இருக்குது என்று கேட்டால் மக்களை, உழைப்பாளி மக்களை, விவசாயிகளை, சாதாரண மக்களை, நடுத்தர வர்க்க மக்களை போராட்டம் என்கிற பெயரால், ஒரு கோரிக்கையின் பெயரால் வீதியில் திரட்ட முடிகிற வரை கம்யூனிஸ்டுடைய பலத்தை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று யெச்சூரி சொன்னார். தோழர்களை நம்ம கடந்த ஜூலை 9ஆம் தேதியை கடந்து இப்போ ஜூலையில் தான் நம்ம நிற்கிறோம். நான் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை கேட்டுக்கிறேன், நம்ம சிஐடி வெப்சைட்டை போய் நீங்கள் தோழர்கள் பார்க்கணும். இந்த ஜூலை 9 பொதுவேலை நிறுத்தம் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு ஆளும் வர்க்கத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆல் இண்டியா சிஐடியினுடைய இணையதளத்திற்கு போய் நீங்கள் தோழர்கள் அதை பார்க்கணும். தோழர்களே, தொழில் வாரியாக எத்தனை தொழிலாளர்கள் இந்த பொதுவேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சிஐடி தனியாக நடத்தியிருந்தால் கூட இவ்வளோ பெருமை கிடையாது. சீர்திருத்தவாத தொழிற்சங்களை இணைத்துக் கொண்டு சிஐடி தவிர இந்த நாட்டில் செயல்படக்கூடிய எண்ணற்ற சீர்திருத்தவாத தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொண்டு, ஆளும் வர்க்கத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொண்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் பேரதிர்ச்சியை நாம் ஜூலை 9 ஏற்படுத்தியிருக்கோம். திரட்டப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மெடிக்கல் ரெப்பு வேலைக்கு போகல. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் ஏறக்குறைய 99% நிலக்கரி சுரங்கங்கள், இரும்பியக்கு சுரங்கங்கள், 99% சுரங்கங்கள், 100% வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசா ஊழியர்கள், நூன்மீல் ஊழியர்கள், குஜராத்தில் மோடியினுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத்தில், ஹரியானாவில், எல்லா வட மாநிலங்களும் கூட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசா ஊழியர்கள், நூன்மீல் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம அதில் நம்ம தெரிவித்தோம், 25 கோடி தொழிலாளர்கள் பங்கெடுக்கிற வேலை நிறுத்தம் நம்ம தெரிவித்தோம். தோழர்களே, அது சும்மா வெறும் வெட்டு கதையல்ல. 25 கோடி தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய அருமை தோழர் சீதாராம் சொன்ன அந்த வார்த்தை, 25 கோடி தொழிலாளர்களை பணிக்கு செல்லாமல் நிறுத்துகிற பேராற்றலோடு இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதுதான் நமக்கான செய்தி. 25 கோடி தொழிலாளர்களை தொடர்ல இந்த ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் புரட்சிக்கான ஒத்திகை. புரட்சினா திடீர்னு வானத்திலிருந்து வந்துருமா? இந்த ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் நம்முடைய சொந்த வர்க்கத்தை அரசுக்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்துகிற மாபெரும் ஒத்திகை என்கிற முறையில் புரிந்து கொள்ள. சோவியத் வரலாறை படித்து பாருங்க. சோவியத் நாட்டில் உண்மையில் நடைபெற்ற நவம்பர் புரட்சிக்கு முன்னால் எத்தனை நூற்றுக்கணக்கான தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. இந்த வேலை நிறுத்தங்கள் தான் தொழிலாளருக்கு ஒரு அக உணர்வை, அக ஆற்றலை கொடுத்து புரட்சி என்கிற மாபெரும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறது. எனவே தோழர்களே, நம்மை பற்றியான குறை மதிப்பீட்டை நம்முடைய தோழர்கள் தூக்கி தூர எறிய வேண்டும் என்று இந்த அரங்கத்தில் என்னுடைய வேண்டுகோளாக, கட்சியின் வேண்டுகோளாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அதாவது நின்னால் காசு, நடந்தா காசு, எல்லாத்துக்கும் பணம் என்று மாறிவிட்ட சூழலில் தோழர்களே, மதுரையில் நம்முடைய அகில இந்திய மாநாடு, நீங்கள் 6ஆம் தேதி நம்முடைய மாநாடு பேரணி முடிஞ்சது.
7ஆம் தேதி மதுரை ஏசி ஃபோன் மதுரையினுடைய கமிஷனர் ஃபோன் பண்ணுறார். அந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சவன், அதில் முதன்மை பொறுப்பு வகித்தவனுங்கிற முறையில் அவர் 7ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த ஏசி சொல்கிறாரு, தோழர் என்னையை வந்து சிபிஎம்க்கு எதிரான ஆள்னு சொல்லுவாங்க. உங்கள் மதுரை ஏசி தான், உங்கள் மதுரை கமிஷனர். என்னையை வந்து சிபிஎம்க்கு எதிரான ஆள் சொல்லுவாங்க தோழர் பொதுவாக உங்கள் ஆட்கள். ஆனால் உண்மையிலே தோழர் நான் பிரமிச்சு போனேன் அவர் சொன்ன வார்த்தை. இந்த ஊரில் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இங்கே திரட்டப்பட்ட கூட்டத்தில் நம்பர் 1 கூட்டம் சிபிஎம் திரட்டிய கூட்டம். இது ஒரு காவல்துறை உயரதிகாரி சொன்னது. தொடர்ந்து இது மட்டும் நமக்கு பெருமை அல்ல. இந்த பெருமையினுடைய மணிமகுடம் என்ன? இந்த 1,00,000 பேரில் ஒருவரை கூட அனா பைசா கொடுத்து நாம் அழைத்து வரவில்லை. எல்லோரும் தன்னுடைய சொந்த பணத்தில் வந்தார்கள் என்பதுதான சிறப்பு. குடும்பத்தோடு வந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று குடும்பத்தோடு வந்ததை அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் வந்து பார்க்கிறோம். இதுதான் தோழர் நம்முடைய இந்த பலம். நான் சொல்றேன், இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லை என்பதுதான் நம்முடைய தனித்த பலம் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தோழர் போனோம். பிஜேபி என்கிற ஒரு கட்சி கட்டாந்தரையை கூட ஊடுருவுற ஆற்றலோடு இன்றைக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறாங்க. சாதியை பயன்படுத்துகிறாங்க, மதத்தை பயன்படுத்துகிறாங்க, பதவிகளை பயன்படுத்துகிறாங்க, ஏராளமான வாய்ப்புகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டி பயன்படுத்துகிறாங்க. இதில் எல்லாம் ஈல்டாகிற மக்கள் அதற்குள்ளே போய் நிற்கிறாங்க. இதற்கு மாற்றாக மக்கள் என்றைக்கும் புரட்சிகரமான மக்கள் தான் என்கிற நம்பிக்கையோடு தான் நாம் இந்த களப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா ஒரு குவிமையமான ஒரு இடத்துல பிஜேபி வந்து நிற்குது. நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோமே, நம்முடைய கட்சி பயன்படுத்துகிற எல்லா வார்த்தையுமே ரொம்ப அர்த்த செறிவுள்ள வார்த்தைகள். விளையாட்டு போக்கில் நம்ம எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. 6ஆம் தேதி முடிந்த நம்முடைய மாநாட்டினுடைய அரசியல் தீர்மானம் சொல்கிறது, அருகிலே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஏராளமான தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிஜேபி அறிக்கையை சொல்ல, சிபிஎம்மோட அறிக்கை தோழர் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஏராளமான தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானுக்கும் அண்டை நாடுகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு ஒரு துல்லியமான மதிப்பீடு தோழர்! இந்த மதிப்பீடு பக்கத்தில் ரா வர முடியுமா? இந்த மதிப்பீடு பக்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை வர முடியுமா? மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை குறிப்பிடுகிறது, பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் அருகாமை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லி 6ஆம் தேதி முடிவெடுத்தோம். 22ஆம் தேதி பகல்காமில் தாக்குதல் நடந்தது. அவ்வளவு துல்லியமான இதெல்லாம் வானத்திலிருந்து வந்த மதிப்பீடுகளா? நம்முடைய அருமை தோழர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக, மார்க்சியம் என்கிற இந்த மகத்தான கோட்பாடின் மூலமாக உலகத்தை முழுவதையும் வாசித்து அப்படி வடித்து நம்ம கையில் தர்றாங்க. தோழர்கள், இப்படிப்பட்ட நம்முடைய மகத்தான தலைவர்களுடைய இந்த உழைப்பெல்லாம் நிச்சயமாக எப்படி வீண் போகும்? நீங்கள் இன்றைக்கும் இடதுசாரி இயக்கம் 1,00,000 பேரை தமிழ்நாட்டில் அனா பைசா கொடுக்காமல் திரட்டுகிற ஆற்றலோடு இருக்கோம் சொன்னால், நம்முடைய மதிப்பீடுகள், நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகள், நம்முடைய தோழர்களுடைய மிக கடுமையான உழைப்பு. நம்ம தோழர்கள் பல பேருக்கு மேற்கு வங்காளத்தை பற்றி மதிப்பு இல்லை. 35 வருஷம் இருந்து தோத்து போனாங்கன்னு பேசுகிறோம். என்ன ஆட்சி நடத்தாங்கன்னு கேட்குறோம். இவங்க என்னடா ஒரு சர்க்கார் நடத்துனாங்கன்னு கேட்குறோம். தோழர்கள், மேற்கு வங்க ஆவணங்களை நீங்கள் அருள் கூர்ந்து படிக்கணும். நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சில பெண் தோழர்களிடம் மட்டுமே பேட்டி எடுத்து அவங்க வந்து ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் வந்திருக்கு. போன ஐடுவாவினுடைய அகில இந்திய மாநாடை ஒட்டி அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கு. தோழர், எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு படித்தேன் அதை நான். அந்த ஐடுவா ஆவணம் சொல்லுது, அதில் கீதா என்கிற ஒரு கேரக்டர்னா உயிரோடு வாழக்கூடிய ஒரு பெண் தோழர். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து 2014 தேர்தலுக்கு பிறகு எங்கள் கிராமத்தை விட்டு நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். என்னுடைய வீடு, வாசல், என்னுடைய நிலம் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறித்து கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் என்னை வந்து அந்த கிராமத்தை விட்டு துரத்துனாங்க. அந்த கீதா சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளை கையில் பிடித்து கொண்டு எந்த அளவுக்கு உடைமைகளை எடுக்க முடியுமோ அந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு நான் வந்து புலம்பெயர்ந்து வேற பகுதியில் போய் குடியேற போகிறேன், வாழ போகிறேன். இது எனக்கு வாழ்க்கையில் நிகழ்கிற 2வது முறை. இதே போன்ற ஒரு சூழல் எங்கள் அப்பா இருந்தபோது நடந்தது. நான் அப்போ குழந்தையாக இருந்தேன்.
அன்றைக்கு காங்கிரஸ் குண்டர்கள் தேர்தலிலே பணியாற்றியதுக்காக எங்களை கிராமத்தை விட்டு துரத்தினார்கள். அன்றைக்கும் இதே போல் நான் இன்றைக்கி என் குடும்பத்தை லீட் பண்ணி கூட்டு போகிறது போல் அன்றைக்கி எங்கள் அப்பா எங்களை பூரா கிராமத்தை விட்டு அழைச்சிட்டு போனார். இன்றைக்கி எங்கள் அப்பா எல்லாம் இறந்து போயிட்டார். இதை சொல்லிட்டு கீதா சொல்கிறாங்க, அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் அப்பா கையில் வச்சிருந்த செங்கோடி இப்போ என் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தோழலே, அன்றைக்கு அப்பா இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அப்பா கையில் வச்சிருந்த செங்கோடியை தோழ எவ்வளோ பெரிய தியாகம்! இது நம்ம அரசியல் தலைமை குழு உறுப்பினர் செய்த தியாகம் அல்ல, நம்முடைய கிளை மட்ட சாதாரணமான பெண் ஊழியர்கள். அவங்க சொல்கிறாங்க, இங்கே கொத்து கொத்தாக கூட்டு கூட்டாக பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஏராளமான பெண்கள், அதாவது சிதைக்கப்பட்ட பல்வேறு குடும்பங்கள், இதெல்லாம் நீங்கள் தோழர் நினச்சி பார்க்கலாம். 35 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட குண்டர்கள் தாக்குதலை நம்ம கட்சியால் எதிர்கொள்ள முடியலையா அப்படின்னு. தோழர்களை, குண்டர்கள் என்பவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கு? பிஜேபி ஒரு பலம் பொருந்திய கட்சியா? இல்லை. ஆனால் எல்லாருக்குமே பிஜேபின்னா ஒரு பயம் இருக்குல்ல. ஏன் இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குண்டர்களையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிறான். சமூக விரோதிகளை, ரவுடிகளை, கொலையாளிகளை, கொள்ளைக்காரர்களை, இன்னும் சொல்ல போனால் சிறைச்சாலையிலுமே பெயில் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில் சேர்த்து வச்சிருக்கான் பணம் கொடுத்து. எனவே குண்டர்களை பார்த்து, ரவுடிகளை பார்த்து பொதுமக்கள் பயப்படுகிற ஒரு அச்ச சூழலை இது தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி பயன்படுத்துகிற ஃபார்முலா அல்ல, இந்தியா முழுவதும் இந்த ஃபார்முலாவை தான் பிஜேபி பயன்படுத்துகிறான். தோழ, இந்த ஃபார்முலாவை எதிர்த்து தான், இந்த பலம் பொருந்திய இந்த எதிர்களை எதிர்த்து தான் கம்பீரமாக தமிழ்நாட்டில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நிற்கிறோம் என்கிற ஆகப்பெரிய பெருமை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த பெருமையோடு நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்வோம். தமிழ்நாட்டிற்குரிய தடைகள் முழுவதையும் நாம் நம்முடைய மிகச்சிறந்த பணியினால் நாம் உடைத்தெறிய வேண்டும். அப்படின்னா அவ்வளோ நம்முடைய கட்சியினுடைய செல்வாக்கு பலம் குறைந்திருக்கிறது. ஆனால் குறைவதற்கான காரணம் இருந்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னைக்கு பாருங்க தோழர், இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கட்சியினுடைய மாநாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த கன்னியாகுமரி போனால் ஐடுவா மாநாடு, மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடு. தூத்துக்குடி போனால் விவசாய சங்கத்தோட மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடு. சரி, தஞ்சாவூருக்கு போனால் மாணவர் சங்கத்தை மாநாடா இல்லை திருப்பூரில் மாணவர் சங்கத்தோட மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடு. மயிலாடுதுறையில் தீண்டாமை பின்னணி ஏற்பாடு. ஒசூரில் வாலிபர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டு ஏற்பாடு. திருச்சியில் நம்முடைய மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு. தொடரில் இதெல்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடிகிறதா? இவ்வளவு அமைப்புகளை நாம் இயக்குகிறோம். இவ்வளவு அமைப்புகளும் தனித்தனியாக மாவட்ட மாநாடு, மாநில மாநாடு, அகில இந்திய மாநாடு என்கிற ஒரு படைவரிசையை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர் மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இயங்குகிற, ஒருங்கிணைப்பில் இயங்குகிற வர்க்க வெகுஜன அமைப்புகளில் செயல்படுகிற உறுப்பினராக சேர்ந்திருப்பவர்கள் ஏறத்தாழ 50 லட்சம் பேர் என்பது நீங்கள் மறந்துடாதீங்க. அவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய தொழிற்சங்கம் துவங்கி இவரெல்லாம் அரசியல் படுத்துகிற ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு முன்னாடி இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. மிக துல்லியமாக நம்முடைய அரசியல் தீர்மானித்திருக்கு. மக்கள் மத்தியில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி பணி செய்தார்களோ அப்படிப்பட்ட பணிகளை, இழப்புகளை கடந்து செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அவ்வளோதான் நமக்கு முன்னாடி கூடிய வேலை.